ஞானஸ்நானம் மூழ்கும் போது ஜம்ம பாவத்துக்காக, பிறந்த மேனியின் பாவத்துக்காக தண்ணீர விழுகிறோம், மூழ்கிறோம். எழும்பும் போது கிறிஸ்து உயிர் தெழுந்ததை போல நாம் எழும்புகிறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. கிறிஸ்து மரணத்திலிருந்து எழும்புவது போல எழும்புகிறோம். எழும்பின பின்பு நீங்கள் என்ன செய்றீங்க? காத்திருந்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்றீங்க. அதான் யோவான் சொல்லுகிறான், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மத்தேயு 3 எனக்கு பின் வருகிறவரோ அக்கினியினால ஞானஸ்நானம் தருவார். அக்கினியினால் எப்ப ஞானஸ்நானம் தருவார்? பிள்ளைகள் வசனத்தை கேட்டு பாவ முழுக்கு பெற்று ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவரை தேடி, இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி அந்த அக்கிரமம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி இப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, இனி ஒரு குழப்பக்காரனா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி ஒரு பாவியா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, அடுத்தவளை வஞ்சிக்க மாட்டேன் ஆண்டவரே, கேடுண்டாக்க மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரையும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மை அதிகமா நேசிப்பேன், எனக்கு ஒரு புதிய மனுஷனாய் வாழ எனக்கு ஆசையா இருக்குது, என்னை புதிய மனுஷனாய் மாற்றும் என்று சொன்னால் உனக்கு அபிஷேகத்தை கத்த தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.